இன்னைக்கு கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்க வசனம் ஏசாயா 40:26. உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், அவைகளை சிருஷ்டித்தவர் யார்? அவர் அவைகளின் சேனையை இலக்க திட்டமாக புறப்பட பண்ணி அவைகளை எல்லாம் பேர் பேராக அழைக்கிறவராமே. அவருடைய மகா பலத்தினாலும் அவருடைய மகா வல்லமையினாலும் அவைகளில் ஒன்றும் குறையாமல் இருக்கிறது. இந்த வசனத்தை குறித்து கடவுள் மட்டும் என்ன சொல்கிறது பார்ப்போம். கண்களை உயர்த்தி வானத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை பாருங்கள். அது எல்லாத்தையும் படைத்தவர் தேவன். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தேவன் பெயர் வச்சிருக்கிறாரு. தேவன் ரொம்ப வல்லமை உள்ளவன்றதுனால அவர் படைத்த எல்லாவற்றிலும் எதுவும் தானாக காணாமல் போவதில்லைன்னு தேவன் சொல்கிறார். ஆனால் நம்மளுடைய கண்ணுக்கு நட்சத்திரமே தெரியல அப்படின்றதுக்காக தேவனை சந்தேகப்படக்கூடாது. அதாவது நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்க முடியாத போதும் உணராத போதும் எதுவும் நடக்க போகிறது இல்லைன்னு நினைக்கக்கூடாது. நாம் தேவனுடைய வல்லமையை விட நம்மளை ரொம்பவே நம்புகிறோம். நம்ம பார்க்குறது தான் உண்மை, நம்ம உணர்றது தான் உண்மை, அதனால இதுதான் நடக்கும்னு நினைக்கிறோம். இதுதான் நம்மளுடைய பிரச்சனையும் தவறும். நம்ம என்ன பார்த்தாலும் பரவாயில்லை, என்ன உணர்ந்தாலும் பரவாயில்லை, நமக்கு என்ன தோணினாலும் பரவாயில்லை, தேவனுக்கு கஷ்டமானது ஒன்றும் இல்லைன்னு நம்பணும். தேவனை மீறி எதுவும் நடக்க போகிறது இல்லைன்னு நம்பணும். அதனால் இப்போ நம்ம எவ்வளோ பெரிய கஷ்டத்தை சந்திச்சுட்டு இருந்தாலும் பரவாயில்லை, அந்த விஷயத்தை சரி செய்ய தேவனுக்கு வல்லமை உண்டுன்னு விசுவாசிப்போம். அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆமேன்.